அப்பாவோட ஹெல்ப்பை கேட்குறாரு. அப்பா இது போல் ஹைகோர்ட்டு போனோம், வேலைக்கு ஆகல, அடுத்து சுப்ரீம் கோர்ட்டை ஒரே ஒரு முறை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்றாரு. அவங்க அப்பா மறுக்கலைங்க. சரிப்பா பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பையன் எந்த அளவுக்கு மெனக்கெட்டிருக்காரு தெரியுமா? இந்த அத்தர்வா என்ன பண்ணியிருக்காரு, எஸ்எல்பி ஃபார்மெட்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். இது நம்ம அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 136 கீழ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோர்ட்டும் சரி ட்ரிபியூனலும் சரி அவங்க ஒரு உத்தரவையோ இல்லை திருப்பியோ கொடுத்திருந்தாலும் அதை சேலஞ்ச் பண்ணி அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டே நம்ம போக முடியும். அப்பேற்பட்ட ஒரு வழக்குக்காக போடப்படுறது தான் இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெட்டிஷன் ஃபார்மெட்டை டவுன்லோட் பண்ணிட்டாப்ல யாரு? அத்தர்வா. அந்த ஃபார்மெட்டை எடுத்தாச்சா? இதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இதுக்கு முன்னாடி என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இந்த போல வழக்கு சார்ந்து வந்திருக்கு இது எல்லாத்தையும் படிக்கிறாருங்க, ரிசர்ச் பண்றாரு. இதுக்கப்புறம் ஒரு டிராஃப்டை அவரே உருவாக்குறாரு. அந்த அப்பாவோட உதவி இங்கே இல்லை, பையனை தான் பண்றாப்ல. அவர் அந்த எஸ்எல்பியை ஃபுல்லாக உருவாக்கிட்டாப்ல. இதில் இந்த ரெஜிஸ்ட்ரி அப்ஜெக்ஷன்ஸ் சில விஷயங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் அந்த பையனை கரெக்ட் பண்றாருங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம். அந்த பையன் தனக்கு கிடைச்சிருக்க அந்த சட்ட அறிவு இருக்குல்ல, அதை வச்சு இதெல்லாம் பண்ணிட்டாப்ல. பண்ணதுக்கப்புறம் கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாரு. ஸோ அப்பாவும் மகனும் சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கார்ல சூரியகாந்த் அவர்கள், அவரோட பெஞ்சு அங்கே வருதுங்க, கோர்ட்டுக்குள்ளே என்ட்ரி. அப்போது ஒரு சின்ன பையனோட வாய்ஸ் மட்டும் அங்கே சத்தமாக கேட்குது. இது போல் நான் என்னோட இந்த விஷயத்தை பற்றி நானே சொல்லணும்னு விரும்புகிறேன், ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் விளக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சிஜேஐ பெஞ்சும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சரிப்பா பேசு, ஒன்றும் தப்பில்லை, சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்ட்டாங்க. அந்த பையன் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு ஜட்ஜும் அப்படி லயிச்சு பார்த்து ரசிக்கிறாங்க அந்த பையனை, அவனோட முன்வைக்கிற அந்த ஆர்குமெண்ட்ஸை. அதுலேயும் குறிப்பாக இந்த இடபிள்யூஎஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு தேவையானது மத்திய பிரதேசில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சார்ந்து. இதில் நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி பல பேரும் பாதிக்கப்பட்டிருக்கலாம்ல, அது இதுன்னு பாயிண்ட்டாக எடுக்கிறாப்புல. இது எல்லாத்தையும் இடைமறிக்காமல் ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க அங்கே பொறுமையாக. அதர்வாவோட அந்த ரெக்வஸ்ட் இருக்குல்ல, ஃபைனல் ரெக்வஸ்ட் என்ன, எனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணும் அப்படின்றது, அதை அந்த பெஞ்ச் அக்செப்டே பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டு சிஜேஐ முன்னாடி இவ்வளோ விஷயங்களை பேசி 10 நிமிஷத்துக்குள்ள அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியுன்றத அந்த பையன் காமிச்சிருக்காருங்க.